ஏறாம் எடுத்து முடிச்சதும் ரொம்ப பேர் கவலையா வீட்டில் சாவு ஏற்பட்ட மாதிரி என்னை வந்து பார்க்க வந்தாங்க. ரொம்ப சினிமாக்காரங்க, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு துக்கம் விசாரிக்க வந்தாங்க. நான் சொன்னேன், நானு ஆர்சி சக்தி எல்லாம் வந்து பிளாட்ஃபாரத்தில் தெருவோரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த போது இப்படி ஒரு சினிமா எனக்கு பணம் வந்தால் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் பணம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது பண்ணவே இல்லை, அதுக்காக பண்ணேன். இன்னைக்கு இந்த படம் மாதிரி ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியுமானே தெரியல. இன்னைக்கு இருக்கிற கிளைமேட், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நுவான்ஸ்டான சப்ஜெக்டை இப்ப எடுக்க முடியுமானே தெரியல. இப்ப வந்து எல்லாரும் பேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேன் இந்தியா ஸ்கேல் இருக்கிற படங்கள், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அந்த மாதிரி பிரம்மாண்டம் ரீதியாகவோ இருக்கிற படங்களை வந்து பேன் இந்தியாங்கிறாங்க. இந்த படம் வந்து பை வே ஆஃப் இட்ஸ் ஸ்கோப், by way of its subject, it is actually a pan-India film that was shot for about 11 or 12 crores அப்படிங்கிறாங்க அன்னைத் செலவுல. இன்னையோடைய செலவுல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 90 crores அப்படிப்பட்ட படம். ஆனா பேன் இந்தியா படம், இந்தியாவுக்காக கமல் எடுத்த ஒரு ட்ரிபியூட். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஹேராம். இந்த படத்துல ஹேராமுடைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஹேராமுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வேற வேற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து பை டிசைன் அண்ட் ஃபார் வெரி குட் ரீசன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமலுடைய ஃபேமிலி காங்கிரஸ் அலைன்ட் அப்பர் கிளாஸ் ஃபேமிலி ஃப்ரம் தஞ்சாவூர். அதோடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல வந்து வாலி, ஹேமமாலினி ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ரோல்ஸ்ல காஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிரீஷ் கர்நாட் ஹூஸ் அ தியேட்டர் லெஜெண்ட் ஃப்ரம் கர்நாடகா. அண்ட் வசுந்தரா தாஸ் ஆல்சோ இஸ் பார்ன் into a very similar family from Karnataka. So it was not much of a stretch for her to play that role. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாகிஸ்தான்ல, அந்த பठान கம்யூனிட்டில இருந்து ஒரு ரோல் பிளே பண்றாரு. அண்ட் ஹீ இஸ் அ முஸ்லிம், அ வெரி பேட்ரியாட்டிக் முஸ்லிம் பேஸ்ட் அவுட் ஆஃப் டெல்லி, பட் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் என்டபிள்யூஎஃப்பி. அண்ட் அவருடைய பாலிடிக்ஸ், அவர் பேசுற பிலாசபிஸ் எல்லாமே வந்து ஷாருக் கான் வந்து ரொம்பவே வந்து துல்லியமா பிளே பண்ணிருப்பாரு. நேஷனல் ஆந்தம் படியே போனாலே பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டான்னு சொல்ற மாதிரி ஃப்ரம் சிந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா லால்வானி அப்படிங்கிறவர் வந்து இஸ் அ ஹேட் டிப் டு a whole bunch of Sindhis who migrated to Tamil Nadu back in post-independence time frame. மகாராஷ்டிரியன்ஸ்னாலே இந்த படத்துல வந்து அந்த அபியங்கர் அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ற அதுல் குல்கர்னி வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் கேரக்டர். ஹி ஆல்சோ காட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் தட் கேரக்டர். அதே மாதிரி இந்த அதர் மகாராஷ்டிரா பேஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து த மகாராஜா. Choice of location is very important, right? Kolkata தான் வந்து one of the most divisive parts of India at the time. The Rani Mukherjee character, a well-written character, she'll play a role of a person who is very வேர்ல்ட் வியூலாம் நல்லா டெவலப் ஆயிருக்கும். அவளுமே வந்து ஷீஸ் ஃப்ரம் தட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறதுனால ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும் அந்த காஸ்டிங் சாய்ஸ். ஃப்ரம் கேரளா, who would be the one residing in that house after Kamal and Rani Mukherjee vacate. அதுக்கப்புறம் லேட்டர் இந்த ஃபிலிம் கோவர்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல் பிம்ப் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. பட் ஹீஸ் ஃப்ரம் தி ஆந்திரா பார்ட் ஆஃப் இந்தியா. நசருதீன் ஷா பிளேஸ் காந்தி. இன்ஃபேக்ட் ஹி வாண்டட் டு பிளே பென் கிங்ஸ்லேஸ் கேரக்டர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஹி பிளேட் தட் ரோல் இன் அ மராட்டி பிளே, மகாத்மா வர்சஸ் காந்தியோ, காந்தி வர்சஸ் காந்தியோ. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பிளே பண்ணதுனால ஹி காட் தட் ரோல் ஆஃப் காந்தி இன் ஹேராம் அப்படின்னு சொல்றாங்க. மார்டிமர் வீலர் அப்படின்னு வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை காமிப்பாங்க இந்த படத்துல. நிஜமாவே அந்த நேரத்துல ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அதோடைய ஹெட் வந்து மார்டிமர் வீலர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் அதான் இந்த கேரக்டருடைய பேரும். அங்க எம்ப்ளாய் ஆன ஒரு ஆளுங்களா காமிப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்கோப் பாத்தீங்கன்னா இட் கோஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் டு கொல்கத்தா டு டெல்லி டு eventually where Mahatma Gandhi was unfortunately killed. It also goes to Maharashtra where all the scenes involving Abhyankar and the Raja and Kamal are shot. The impact of partition on various parts of India and various classes of people, how Gandhi was a catalyst of the Indian freedom movement, how he bore the brunt of a lot of backlash of partition, and unfortunately how it ended up killing him. The protagonist of this film, Kamal, அவரே வந்து he was a Gandhi worshipping ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளா வந்து how his perspectives on Gandhi changes based on a personal tragedy that he goes through, and how his perspective of Gandhi evolves over time as the movie progresses. And the movie beautifully ends with Tushar Gandhi meeting Saket Ram or Kamal Hassan's grandson. So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா it spans various times and it also spans various parts of India and it's truly a pan-Indian film. அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பியூட்டி.
அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கமலுடைய ஆர்க் இஸ் ஷோன் அஸ் நாட் a very intelligent person but more of an emotion driven person, வெரி வீக் protagonist கைண்ட் ஆஃப் கை. ஆனா அவருடைய ஒரு ரோல் வித்தின் த ஃபிலிம், ஒரு கெட்டப் வித்தின் த ஃபிலிம் வில் ஆல் பி வெரி பின் பாயிண்ட் பர்ஃபெக்ட் ரைட்டிங் ஆக்சுவலா. அண்ட் ஒண்ணுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை பத்தி தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கமலுடைய கெட்டப் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா வருவார். அவர் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோல வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ல அண்டர் த கிரவுண்ட் அவர் வந்து லிட்டரலா வந்து வரா மாதிரி வரும். அதுல அவருடைய கெட்டப் பாத்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் படிஞ்சு வாரிக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து பேசிக்கலி வந்து வெரி பிளையபிள் டொசைல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுலதான் அவர் ராணி முகர்ஜியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுலயுமே ஒரு டொசைல் பர்சன் தான் வித் இந்த ரிலேஷன்ஷிப். ராணி முகர்ஜி தான் வந்து வில் பி சீன் as the more dominant partner. அதுக்கப்புறம் அவர் வந்து when he literally becomes untamed or unhinged. இன்ஃபேக்ட் அங்க ஒரு சிம்பாலிசம் ஆஃப் த யானை காமிப்பாங்க. அவர் வந்து அந்த கொல்கத்தால வந்து அவர் வந்து அவருடைய பார்ட்னரை இழந்த உடனே அவர் வந்து he goes and kills a lot of people. அப்போ ஒரு அன்டேம்டு யானை, மதம் பிடிச்ச யானையா அவர் காட்டுவாங்க. மதம் பிடிச்ச யானையுடைய சிம்பாலிசம் வரும். அதுக்கப்புறம் அவர் தஞ்சாவூருக்கு போவாரு. போய் ஒரு குடும்பஸ்தனா திரும்பி மாறுவாரு when he marries வசுந்தரா தாஸ். அப்போ வந்து இன்னொரு கோவில் யானையா மாறுற மாதிரி ஒரு சிம்பாலிசம் வரும். அப்போ வந்து அந்த போர்ஷன் ஃபுல்லாவே கமல் வந்து ஒரு தாடிலாம் அப்படியே பயங்கரமா வளர்த்திருக்கிற, ஒரு முடியெல்லாம் வளர்த்து விட்டுருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அன்ஹிஞ்ச்டு மேனா காமிப்பாங்க அவர. அதுக்கப்புறம் அவர் திரும்பி அந்த அபியங்கரை பாக்குறாரு. அபியங்கரை பார்த்துட்டு he gets picked as one of the assassins அப்படின்னு வரும்போது அவருடைய கெட்டப் வேற மாதிரி மாறும். He has to leave all of his families behind him and go. Basically he's literally cutting the ties with his family அப்படிங்கிற சிம்பாலிசம். அதுக்கப்புறம் கடைசியா அவர் போய் அந்த அசாசினா மாறும்போது வேற ஒரு கெட்டப்ல இருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் வேர் அவர் when he gets chosen and he prepares to be the assassin அப்படிங்கிற போது அவர் ஒரு கன் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்படியே முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டுக்கிட்டு அவர் ஒரு இடத்துல வந்து ஹில் கோ அண்ட் ஒரு டார்க் ரூம்ல அவர் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தடிக்கும், எல்லாம் அப்படியே பறக்கும். பேசிக்கலி பாத்தீங்கன்னா அந்த நிறைய சிம்பாலிசமும் இருக்கு. பட் ஒரு மனுஷனுடைய பயங்கரமான ஒரு எமோஷனல் அவுட் பர்ஸ்டா அந்த சீனை பார்க்கலாம். அண்ட் ஹவு ஹி கெட்ஸ் புல்ட் பை அ லாட் ஆஃப் ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஆர் ஹவு ஹி ஹிம்செல்ஃப் பிகம்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் who gets deluded into doing something so terrible or deluded to think of doing something so terrible அப்படின்னு பார்க்கலாம். ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமாக அந்த படம் வந்து எனக்கு தெரியுது. அந்த படத்தில் வந்து அது ஒரு தபஸ் தான். அந்த மாதிரி ஒரு தபஸை செஞ்சு அந்த படத்தை வந்து ஒரு எடுத்திருக்காரு. ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா ஹேராம். கொல்கத்தாவுடைய செட்டிங், கொல்கத்தால இருக்கிற வீடு அண்ட் அங்க நடக்கிற விஷயங்கள் அப்படியே வந்து அந்த படத்துக்கு ரொம்ப தேவையானதா இருக்கும். நம்பர் 1. 2வது அந்த படத்துல வந்து ஒரு பியானோவை வந்து ஒரு பயங்கரமான மோட்டிஃபா இந்த படம் ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. It will be seen as a way of expressing what Kamal is going through in his head. அந்த நீ பார்த்த பார்வையில வந்து ரொம்ப காமான மூட்ல இருக்கும்போது ஒரு மாதிரி வாசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இதே வந்து அந்த பொல்லாத மதன பானம் அந்த சீன்ல வரும்போது அவர் பியானோ வாசிக்கும் போது ஒரு வேற ஒரு மனநிலையில இருப்பாரு. ஒரு அனிமல் மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது வேற மாதிரி பியானோ வரும். ராணி முகர்ஜியோட மட்டமான ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தமிழ்நாடுக்கு போறாரு. அப்போ வீடை மூவ் பண்ணும்போது பியானோ மேலேந்து கீழே விழற மாதிரி காமிப்பார். அப்படின்னா வந்து ஹிஸ் என்டையர் லைஃப் கோஸ் கிராஷிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷன் பியானோ காமிச்சிருக்கும். நெக்ஸ்ட் மெட்டி ஒண்ணு வரும் படத்துல, ரிக்கரிங் மோட்டிவ் அது. அந்த மெட்டியை வந்து ஒரு கையில மோதிரமா போட்டிருப்பாரு ராணி முகர்ஜியோட அவர் சேர்ந்திருக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வசுந்தரா தாஸை கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த மெட்டியை திரும்பி திரும்பி காமிப்பாங்க. பல சீன்ல பல இடத்துல அது வரும். அதே மாதிரி அந்த வசந்தா அத்தை அப்படின்றது ஒரு வெரி வெல் ரிட்டன் கேரக்டர் ஹூ கமல் ரியலி லவ்ஸ் இன் த ஃபிலிம் அதர் தேன் ஹிஸ் 2 வைஃப்ஸ். மெட்டியை வந்து கமல் பிடிச்சுப்பாரு, அவர் எடுத்து விடுவாரு, அந்த மாதிரி ஒன்று வரும். அந்த சீன்லயும் பாத்தீங்கன்னா மெட்டி பிகம்ஸ் அ மோட்டிவ். அண்ட் மெட்டி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கமல் உடைய அட்டாச்மெண்ட்ஸ், கமலுடைய வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்டியை வச்சு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் a symbol ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பட் இட் இஸ் ஆல்சோ மோர் லூஸ்லி டு பி சீன் as a symbol ஆஃப் பற்று. வாலியுடைய கேரக்டர் வேர் he says beautiful one lines, the most memorable be லைஃப் must go on அப்படின்னு அவர் சொல்லுவாரு. கமலுக்கு லிட்டரலா ஒரு காட்ஃபாதர் மாதிரி வாலியை பார்க்கலாம் நீங்க. ஹேமமாலினி, வசந்தாத்தை 2 பேருமே ஆங்கர்ஸ் ஆஃப் த ஃபேமிலிஸ் தட் தே ரெப்ரசென்ட். இன்ஃபேக்ட் அவங்க கமல் அந்த வீட்டை விட்டு போய் அவங்க ஃபேமிலியோட பிலாசபியை மீறி போறாரு அப்படிங்கிற நேரத்தை சிம்பாலிக்கா அவங்க செத்துருவாங்க. வசுந்தரா தாஸோட கேரக்டருமே வெரி வெல் ரிட்டன் பவர்ஃபுல் உமன் கேரக்டர் இந்த ஃபிலிம் அலாங் வித் ராணி முகர்ஜி. வசுந்தரா தாஸ் வந்து ஷோன் அவங்க திரும்பி சொல்லுவாங்க ஐம் an adult, ஐம் நாட் a kid அப்படின்னு சொல்லுவாங்க. She'll also be seen reading a lot of very important books of that era. கேன் ஐ பி யுவர் சகி அப்படின்னு வந்து வசுந்தரா தாஸ் கேட்பாங்க. 1940s இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்
இஸ் ஒன் ஆஃப் கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறதே வந்து பயங்கர ப்ரோக்ரஸிவான ஒரு ஆஸ்பெக்ட். அதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து இந்த பொல்லாத மதன பானம் அப்படிங்கிற பாட்டு ஒன்று வரும். அது வந்து பேசிக்கா வந்து ஒரு லாவணி. லாவணி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் மியூசிக் தட் இஸ் யூஸ் டு செட்யூஸ். வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒண்ணு பயங்கர ஒரு பிரபந்தம் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சவுத் இந்தியன் கோவில்ல பாடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது வந்து ஒரு கிரகஸ்தனா திரும்பி போறாரு அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு அது வரும். கடைசியா பாத்தீங்கன்னா வந்து ஒரு எரர், ஆக்சுவலா ஒரு கேப் அப்படின்னு சொல்லலாம். சுப்ரபாதம் வர மாதிரி 2-3 சீன் வரும். ஆனா வந்து எம்எஸ் பாடி சுப்ரபாதம் ரெக்கார்ட் ஆனதே 50ஸ்லயோ 60ஸ்லயோங்கிறாங்க. இந்த படம் வந்து செட் இன் 1948. கமல் செத்து போவாரு. அப்புறம் துஷார் காந்தி வருவாரு. அப்ப வந்து தே வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் கமல்ஸ் டார்க் ரூம். வாழ்க்கை ஃபுல்லா வந்து அவரு ஒரு நல்ல பேரண்டா இல்ல அண்ட் ஒரு இருட்டிலே வாழ்ந்த ஒரு ஆளா காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கடைசியில when his entire life journey and everything gets narrated to Tushar Gandhi, they will open all the windows of the இது. So basically in some way அவருடைய டார்க்னஸ்லாம் மறைஞ்சு போயிடுது. இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். when the windows are open, it is literally ஒரு காந்தியோடைய போட்டோ இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காந்தியன் பிலாசபியை ப்ராப்பரா மக்களுக்கு ப்ராபகேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அது ஒரு சிம்பாலிசமா பார்க்கலாம். ஆர் கமலுடைய மைண்ட எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கான ஒரு ஓப்பனிங்காவும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இந்த கன் வந்து ஒரு பொண்ணா மாறதா காட்டுவாங்க. அதாவது வந்து ஒரு மதம் பிடிச்ச மிருகத்துடைய கையில என்ன ஆயுதமா மத்த விஷயங்கள்லாம் மாறுது அப்படிங்கறதுடைய சிம்பாலிசம் அது. ஆசாத் சோடா ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் செட் பீஸ்லயே ஒரு பிலாசபி டிஸ்கஷன் நடக்கும். 2 பேர் வந்து ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு ஸ்டாட்டிக்கான ஒரு செட்டிங்ல நடந்துச்சுன்னா, அது ஒரு டிஸ்கோர்ஸா மாறி போயிடும். ஒரு டிராமாவா மாறி போயிடும். அது சினிமாவா காட்டும்போது, ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. முஸ்லிம் டாமினேட்டட் சாந்தினி சவுக்ல ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு ஹிந்து உள்ள போறான். அவுட் சைடர், இன்சைடர் அந்த கான்செப்ட். அதுல ஒரு அவனுக்கு வந்து ஹி இஸ் கோயிங் த்ரூ அ பிலாசபி லெசன். He is going through a very emotional exchange with his friend, and he's also going through a phase where a lot of people are dying. There is a lot of emotional ups and downs நடக்குது. அதுதான் யூசேஜ் ஆஃப் சினிமா. யூ ஹேவ் மூவ்மெண்ட், யூ ஹேவ் லொகேஷன்ஸ், யூ ஹேவ் டயலாக்ஸ், யூ ஹேவ் மியூசிக், எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அந்த படத்துடைய ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பார்க்கலாம். ஹங்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா வச்சு இந்தியாவில் எடுத்த 2வது படம். ஃபர்ஸ்ட்டுமே இளையராஜாவுடைய குரு அப்படிங்கிற படம், மலையாள படம். 2வது இந்த படம். மூவி இஸ் நாட் அபவுட் ஃபார் காந்தி, ஆன்டி காந்தி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல வந்து பார்ட்டிஷன் ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் பீப்புள் அண்ட் ப்ரொட்டாகனிஸ்டா பார்ட்டிஷன்லாம் நடந்த ரயட்ஸ் வந்து எப்படி ஃபுல்லா வந்து 180 ஆக்கிச்சு. 2வது how it is very easy to go on the path of violence, how it requires remarkable restraint to be peace loving அப்படிங்கறத இந்த படத்தோட இன்னொரு மெசேஜ். ஏன்னா நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நடந்த செட்டிங்ல சவுத் இந்தியால அவ்வளவா இம்பாக்ட் இல்ல பார்ட்டிஷன் போது. ஆனா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆர் இந்த படத்துடைய முடிவு ஆர் இந்த படத்துடைய துவக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன் when a riot is happening in சென்னை. அவருடைய வாழ்க்கை ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் இந்த மாதிரி ரயட்ஸோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு கூட நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய பாடம் ஆன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். பெரிய உதாரணம். இன்னும் ஒரு 50-60 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு கூட அது உதாரண பாடமா இருக்கும். அது வந்து ஹேராமுடைய மியூசிக் உருவான விதம். இளையராஜாவுடைய ஜீனியஸோட இந்த வீடியோ முடிச்சுட்டு விரும்புறோம். இந்த படத்தை வந்து எல் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு வயலின் லெஜெண்ட், அவருக்கும் கமலுக்கும் ஒரு தகராறு வந்து அந்த படத்துல இருந்து அவர் விலக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி போடப்பட்ட மியூசிக்கை இவர் அக்வயர் பண்ணி அந்த மியூசிக்கை மட்டும் அழிச்சிட்டு அந்த சிச்சுவேஷன்ஸ் பிக்சரைஸ் பண்ணப்பட்ட சாங் சீக்வன்சஸ்ல இவர் வந்து தன்னுடைய மியூசிக் அதுல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பயங்கரமான ஒரு மைண்ட் பாக்லிங்கான ஒரு அச்சீவ்மெண்ட். ஒரு மாஸ்டரி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் வித் இன் இந்தியா. அந்த லாவணி பத்தி பேசணும், அந்த மகாராஷ்டிரியன் மியூசிக் பத்தி பேசணும். இசையில் தொடங்குதமா அந்த பாட்டுக்காக அஜாய் சக்கரவர்த்தின்னு ஒரு லெஜெண்ட் ஃப்ரம் பெங்கால் அவரை கொண்டு வராரு. அவருடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் அது நிறைய இடத்துல வெளிப்படுது.
நீ பார்த்த பார்வை மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஜீனியஸ் ஒரு பாட்டு அது. அத பத்தி நம்ம எவ்வளவு பேசினாலும் போராது. அண்ட் இந்த படம் முடியும்போது அந்த ஹே ராமுடைய பாட்டு வருது. கமல் ஹை பிட்ச்ல வந்து ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுறாருல்ல, அதெல்லாம் பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ். எப்ப நீங்க பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு படம் இன்னைக்கு நடக்குமான்றது சத்தியமா தெரியல. 25 வருஷத்துக்கு அப்புறமும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 2 வாட்டி பார்த்தோம் இந்த வீடியோ போடுறதுக்காக. இந்த மாதிரி படங்கள இன்னும் நெறைய நம்போ பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.